வணக்கங்க. இந்த வீடியோவில் நாம டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் ஒன் மெயின் எக்ஸாமினேஷனுடைய டெஸ்ட் சீரியஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் சீரியஸ் 2026 உடைய முதல் டெஸ்ட் சீரியஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானர் படி நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஷெடியூல் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு எந்த எக்ஸாம்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ குரூப் ஒன் மெயின்ஸ் இந்த மாதிரி மெயின்ஸ் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் ஆகிறது அப்படிங்கிறது தான் இட் இஸ் அட்வைசபிள். இந்த டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் பிகினரா இருக்கீங்களோ அவங்களாமே இதை எழுதலாம். ரெண்டாவது, சார் நான் ஆல்ரெடி பிலிம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், ஆனால் வந்து எனக்கு மெயின்ஸ் வரல அப்படிங்கிறவங்களும் இதை எழுதலாம். ஸோ மூணாவது, சார் நான் பிலிம்ஸ் கிளியர் ஆகினேன், மெயின்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆகலை அப்படிங்கிறவங்களும் இதை எழுதலாம். நாலாவது, பிலிம்ஸ் எழுதினேன் சார், மெயின்ஸ் வந்து எழுதினேன், மார்க் வந்து கம்மியாயிடுச்சு, இன்டர்வியூவில் போன மார்க் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறவங்களும் இதை எழுதலாம். ஸோ அப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படி பேஸ் உருவாக்கியிருக்கோம் இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கும்போது, சிலபஸ் பேஸ் பண்ணியா ஸ்கூல் புக் பேஸ் பண்ணியா அப்படின்னா ரெண்டுமே, ஸ்கூல் புக் பேஸ் பண்ணியும் as well as சிலபஸ் பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கோம். சரி சார், இந்த ஷெட்யூல் இந்த டெஸ்ட் சீரியஸ் உடைய ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் ஈஸியா. இந்த டெஸ்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்ல மார்க்ஸ் பூஸ்ட் அப் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த டூ மெயின் ஃபீச்சர்ஸ். அண்ட் இந்த டெஸ்ட் சீரியஸ் ஃபாலோ பண்ணும்போது நீங்க சிலபஸையும் கவர் பண்ணுவீங்க, ஸ்கூல் புக்கையும் கவர் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பர்வைஷன் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களை ரெகுலேட் பண்ணி இந்த இதுக்குள்ள சிலபஸ்க்குள்ள நம்ம படிச்சு சிலபஸை முடிக்கிறதுக்கும் ஸ்கூல் புக்கை முடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த டெஸ்ட் சீரியஸ். சரி சார், இந்த டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னா, இந்த டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் 60 டெஸ்ட் இருக்க போதுங்க. ஸோ குரூப் ஒன் மெயின் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் சீரியஸ். ஸோ அப்போ வந்து இது சிலபஸ் பேஸ்டா ஸ்கூல் பேஸ்டான்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஸோ இட் இஸ் சிலபஸ் அஸ் வெல் அஸ் ஸ்கூல் புக் பேஸ்ட். இதில் ஸ்கூல் புக் பேஸில் எத்தனை டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 32 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் நம்பர் 1ல இருந்து 21 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் 8th 9th 10th கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். 22லேருந்து அரௌண்ட் 32 வரைக்கும் உள்ள டெஸ்ட் +1 +2ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிலபஸ் பேஸ் பண்ணி போகும். ரைட், அப்போ நம்மளுடைய ஸ்கூல் புக் பேஸ்ல 32 டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ்ல 2 டெஸ்ட் வி ஆர் ப்ரொவைடிங், எத்திக்ஸ்ல 3 டெஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம். யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட், அதாவது இப்போ நம்மளுக்கு பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ன்னு இருக்கும். அதில் 3 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பேப்பர்லையும், அதில் ஒவ்வொரு யூனிட்லையும் வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்று ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ டோட்டலி இப்போ 3 × 3 9, அதனால 9 ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். இது எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2 டெஸ்ட் கொடுக்குறோங்க. அதுக்கு அடுத்து இது என்ன சார் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா, தட் இஸ் பேப்பர் பேஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 பேப்பர் இருக்கு இல்லையா, அதனுடைய கம்ப்ளீட்டா சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் 1, 2, 3 எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இது பண்ணி ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஆக மொத்தம் 60 டெஸ்ட் இதில் வரும். சார் சிலபஸ் எப்படி சார் இருக்கும், எவ்வளோ யூனிட்ஸ் கவர் ஆகும்? சரி, ஸ்கூல் புக்ஸும் சொல்லியாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் புக், 8th ஸ்டாண்டர்ட்ல எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அத்தனை யூனிட்ஸும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக வரும். அதில் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அந்த யூனிட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்போம். அப்போ 8th 9th 10th அப்படிங்கிறது முதல் 4 டெஸ்ட் 8th 9th 10th சிவிக்ஸ் கவர் ஆகுது. தென் டெஸ்ட் நம்பர் 5, 6 ரெண்டும் 8th 9th 10th எக்கனாமிக்ஸ் கவர் ஆகிடும். டெஸ்ட் நம்பர் 7, 8, 9, 10, 11 இது எல்லாமே ஜியாகிரபி, 8th 9th 10th ஜியாகிரபி கவர் ஆகும். தென் அதை அடுத்தது 12, 13, 14, 15 இது எல்லாமே வந்து உங்களுக்கு 8th 9th 10th ஹிஸ்டரி கவர் ஆகும். அண்ட் 8 that is 16, 17, 18, 19, 20, 21 ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 8th 9th 10th சயின்ஸ் வந்து கவர் ஆகுங்க. ஸோ அப்போ 21 டெஸ்ட் நீங்க முடிக்கும் போது 8th 9th 10th உங்களுக்கு என்ன கவர் ஆகிடும் அப்படின்னா, ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி சிவிக்ஸ், எக்கனாமி, ஜியாகிரபி, ஹிஸ்டரி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் ஆகிடும். ரைட், அப்போ டெஸ்ட் நம்பர் 22, 23, 24, 25, 26 தட் கவர்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸுங்க.
27, 28, 29 எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ +1 எக்கனாமிக்ஸ் அண்ட் +2 எக்கனாமிக்ஸுங்க. 30, 31, 32 தட் இஸ் பேஸ்ட் ஆன் உங்களுடைய ஜியோகிரஃபி +1 அண்ட் +2 ஜியோகிரஃபி. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் 2 கொடுக்குறோம் அண்ட் எத்திக்ஸ் டெஸ்ட்டில் 3 கொடுக்குறோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு இந்த 9 டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பேப்பர் வைஸ் ஃபுல் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆக மொத்தம் 30 தட் இஸ் 60 டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். சரி சார், இந்த எக்ஸாமுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ்க்கு வெறும் டெஸ்ட் சீரியஸ் மட்டும் தான் இருக்கா, கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரியஸ் எதுவும் இருக்கா அப்படின்னா we are providing 2 type of courses. ஒன்று வந்து கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் ஆஸ் யூஷுவல் ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் சீரியஸும் இருக்கும். அப்போ ரெண்டாவது டெஸ்ட் சீரியஸ் மட்டும். நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார், எனக்கு கிளாஸஸ் தேவையில்லை, டெஸ்ட் சீரியஸ் மட்டும் போதும் அப்படின்னா அவங்களுக்கு. இப்போ இந்த டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் சார் நான் எப்படி சார் எப்படி ஆன்லைன்லாம் ஆஃப்லைன் இல்லையா அப்படின்னா, ஸோ ஆஃப்லைனில் டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க. ரெண்டாவது போஸ்டல் டெஸ்ட் சீரியஸ் அவைலபிள். நான் வெளியூர்லேருந்து வரேன் சார் அப்படின்னா போஸ்டல் டெஸ்ட் சீரியஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எழுதி நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் அதை எழுதி அனுப்பிச்சி விடணும். அது உங்களை நீங்களே செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கணும். இதுவே இங்கே வந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் கொஸ்டின்ஸ் கொடுப்போம், அதை நீங்கள் எழுதணும். ஸோ கொஸ்டின்ஸு முன்னாடி கொடுக்க மாட்டோம், என்னென்ன கொஸ்டின்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஆன் ஸ்பாட்டில் தான் என்ன சிலபஸ் கொடுத்தாச்சு ஸ்கூல் புக் பேஸ்டு, அதனால் ஆன் ஸ்பாட்டில் தான் இந்த டெஸ்ட் வந்து வில் பி கண்டக்டட். ஸோ அப்போ ஆக மொத்தம் ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா இந்த 8th, 9th, 10th சிலபஸை முடிக்கிறதுக்கு மினிமம் 21 to 22 வீக்ஸ் ஆகிடும். அப்போ இந்த ஒட்டுமொத்தமா 8th, 9th, 10th, 11th, 12th ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு 32 வீக்ஸ் ஆகும். அப்போ ஒரு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா, இதே 2 டெஸ்ட் எழுதுனீங்கன்னா 16 வீக்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும், விச் மீன்ஸ் 4 months. இதுவே ஒரு டெஸ்ட் ஒரு வீக் அப்படின்னு எழுதுனீங்கன்னா 8 months ஆகும். ரைட்? ஸோ அப்போ பிளான் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா எழுதுறீங்களோ, எந்த அளவுக்கு அதிகப்படியா டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால பிலிம்ஸும் கிளியர் பண்ண முடியும், மெயின்ஸும் கிளியர் பண்ண முடியும் இந்த டெஸ்ட் வச்சு. சார் ஏன் சார் இதை வச்சு எப்படி பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும்னு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க ஸ்கூல் புக்கு தான் படிக்கிறீங்க, ஸ்கூல் புக்கை மெயின்ஸ் லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, மெயின்ஸ் லெவலில் எழுதும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிலிம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஈஸியாக உங்களால் பிக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்றோம், பிலிம்ஸுடைய டெஸ்ட் சீரியஸும் இதே மாடலில் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பிலிம்ஸுடைய டெஸ்ட் சீரியஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.